தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரிந்து வரும் நிலையில் அரசின் செயலற்ற தனத்தை வெளிப்படுத்தும் 12 முக்கிய புள்ளிகள். திமுக ஆட்சி அமைந்த நாள் முதல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வெளியில் நடமாடவே பயப்படும் சூழல் உருவாகியுள்ளது. காவல்துறைக்கு கடந்த 3 மாதங்களாக நிரந்தர டிஜிபி இல்லாதது, போலீசுக்கு தலைமை வழிகாட்டுதல் கிடைக்காமல் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சிதைந்துள்ளதை காட்டுகிறது. புதிய டிஜிபியை நியமிக்க முடியாத பொம்மை அரசு காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட விடாததால் குற்றவாளிகளின் தைரியம் அதிகரித்துள்ளது. திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள் ரவுடிகள் புகுந்து ஒருவரை வெட்டி கொன்ற சம்பவம் காவல்துறையே பாதுகாப்பில் இல்லை என்பதை காட்டுகிறது. சென்னை நீதிமன்றம் அருகே பட்டப்பகலில் ரவுடிகள் கத்தி அரிவாளுடன் தாக்குதல் நடத்தியது நீதித்துறையின் பாதுகாப்பையும் சவால் செய்யும் உச்சகட்ட அராஜகம். மக்கள் அதிகம் நடமாடும் ராஜாஜி சாலையில் நடந்த இந்த தாக்குதலில் 3 பேர் அரிவாள் வெட்டில் காயம் அடைந்தனர். மக்கள் பீதி அடைந்தனர். நீதியை வழங்க வேண்டிய நீதிமன்றம் அருகிலேயே பாதுகாப்பில்லாத நிலை, நீதிபதிகள் எப்படி அச்சமின்றி தீர்ப்பளிப்பார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கிறது. சென்னை பல்லவன் சாலையிலும் ஆயுத மோதல் நடந்தது. இதனால் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா என்ற சந்தேகம் வலுப்பெறுகிறது. செயலற்ற முதல்வர் சட்டம் ஒழுங்கு காக்க முடியாமல் பொம்மை போல் இருப்பதால் ரவுடிகளின் அராஜகங்கள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் உள்ளன. இதனை கண்டித்த அதிமுக புதிய டிஜிபி நியமனம் செய்யாததையும், ரவுடி கலாச்சாரத்தை அடக்க முடியாத திமுக ஆட்சியையும் எதிர்த்து போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் உரிய திட்டமிடல், பயிற்சி, நிதி, மனிதவள ஆதரவு எதையும் அரசு வழங்காததால் வருவாய்த்துறை மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பணியை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு பின்னால் திமுக தூண்டுதல் இருக்கிறதா என்பதை விசாரணை செய்ய வேண்டியது அவசியம். ஏனெனில் வாக்காளர் பட்டியல் பணியை சிதைக்க முயலும் எந்த செயல்பாடும் தேச துரோகம் என கருதப்படும்.